இது எங்க ஆத்துல நாங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்த முடிவு. அதுக்கு நான் கட்டுப்பட வேண்டியதா போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூஜை காரியங்களை ரொம்ப சிரத்தையா நன்னா பண்ணிருக்கேன். அதே மீறி ஏதாவது குத்தம் குறைகள் நடந்திருந்தா பெரியவா நீங்க என்ன க்ஷமிக்கணும். நான் உத்தரவு வாங்கி விடுறேன். சாஸ்திரிகளே, உங்க தன்மானத்தையும் ரோஷத்தையும் நான் மதிக்கிறேன். அதே சமயத்துல இப்ப பண்ணேல் பாருங்க, இந்த மாதிரி பண்ணா மட்டும் நீங்க பண்ண தப்பெல்லாம் இல்லன்னு ஆயிடாது. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கண்ணா. நீங்க பாருங்க, இப்படி ஓடி ஒளியறே, அதுக்கு பதிலா என் குழந்தை அசோக் ஆத்துல கொண்டு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நான் பாராட்டுவேன். அதை விட்டுட்டு நம்மள ஃபேஸ் பண்ண முடியாம ஓடுறாரு பாருங்க. என்னத்த சும்மா வசு, எல்லாத்துக்கும் இந்த மனுஷன் தானே காரணம். என் குழந்தை இப்படி வீடு வீடா போய் பிக்ஷை எடுக்கிறதுக்கு யார் தான் காரணம்? இவர் தானே. ஏன் இவருக்கு 2 குழந்தை இருக்குல்ல, அதுல எவனையாவது ஒருத்தனை வீடு வீடா போய் எடுக்க சொல்ல வேண்டியதானே. நல்லா கத்துவேன். சொன்னாரா செல்லம்மா மாமி, செல்லம்மா மாமி வேலைக்கு போகாதீங்கன்னு. அவளை என் நிலைமையில இருந்து பாக்க சொல்லுங்க, அப்ப தெரியும். நடிக்கிறார், நான் நடிக்கிறேன். பெருசா உத்த மாதிரி யோகியர்னு சொல்றே, உங்களை தான் நான் சொல்லணும். நீங்க நல்லாவே இருக்க மாட்டேன் பாரு. அவருக்காக நீங்க அசோக். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். எப்படி இருக்க? நன்னா இருக்கேன் சார். நீ இப்ப உங்க அப்பா அம்மா கூட இல்லன்னு கேள்விப்பட்டேன். வாஸ்தவம் தான். நீயே ஒரு வர்ணாசிரம பிராமணனா வாழ முயற்சி பண்றதா கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டேளா? அதனாலதான் உங்களால என்ன இந்த கோலத்துல பார்த்தும் சட்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நாகத்தை வசியப்படுத்துற மகுடிநாதம் மாதிரி இருக்கும் உன் பேச்சு. ஓங்காரநாதம் எல்லா ஜீவன்களுக்குள்ளயும் சதா கேட்டுண்டுதானே இருக்க. அந்த வசந்த நாதத்தை விடவா உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா? சௌக்கியம்தான். என்ன ஏதாவது பிரச்சனையா? எல்லா குடும்பத்திலும் இருக்கிற சண்டை சச்சரவு தான் என் குடும்பத்திலும் இருக்கு. அத பத்தி நான் கவலைப்படல. ஆனா என்கிட்ட சொல்றதுன்னா சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒன்ன விட்டா வேற தகுதியான ஆளே கிடையாது. அப்ப சொல்லுங்க. எங்க அப்பா இப்ப என் கூட தான் சேர்ந்து இருக்காரு. சரி. வயசாயிடுச்சு. வியாதி வைக்கன்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஆனாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன பயம்? என்ன மரண பயம்தான். ஓ, ஆதி வியாதி. அப்படித்தான். எந்த நேரத்திலும் தனக்கு மரணம் சம்பவிச்சிருமோன்னு நினைச்சு நினைச்சு பயப்படுறாரு. ராத்திரி எல்லாம் தூங்கவே மாட்டேங்கிறாரு. ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட எம வந்துட்டான்னு அலறாரு. தான் சாவ போறதை நினைச்சு ரொம்ப பயப்படுறாரு. கவலைப்படாதீங்க. இந்த பயம் பொதுவாவே வயசானவா எல்லாருக்கும் வர்றதுதான். ஆனா அது என்னங்கறது அவ புரிஞ்சுண்டானா அதுக்கப்புறம் அந்த பயம் போயிடும். நான் உங்க அப்பாவை பார்த்து பேச முடியுமா? பேசலாமே, வா போலாம். வாப்பா. ஹமாம் சோப் வழங்கும் ஜோவின் எங்கே பிராமணன். இவர்தான் எங்க அப்பா. அவர் தூங்குறதுனா தூங்கட்டும், நான் அப்புறமா வந்தவரை பாக்குறேன். இல்ல பரவாயில்ல. அப்பா யார் வந்திருக்கிறது பாருங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். பேரு அசோக். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நாதன் சொல்லுவேன்ல, அவரோட பையன். உங்க பேரன் கல்யாணத்துக்கு இவருதான் நிறைய உதவி செஞ்சவர். ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட பேசணுமா, கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வெளியில இருக்கேன். நல்லா இருக்கேளா? உடம்பு சௌகரியமா இருக்கா? வீடு போங்குது, காடு வாங்குது. அந்த ஸ்திதியில தான் இருக்கேன். வீடும் உங்களை போக சொல்லல, காடும் உங்களை வர சொல்லல. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா மரணத்தோட வாசல நிக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு என்ன பயம்? செத்து போயிடுவோமோங்கிற பயம்தான். செத்து போறதுன்னா என்ன? உயிர் பிரியறது. உயிர் எதுல இருந்து பிரியறது? உடம்புல இருந்துதான். அப்போ உங்க உடம்பு வேற உயிர் வேற நாறுது இல்லையா?
அப்படிதான் தெரியுது. நீங்க உடம்பா இல்ல உயிரா? உடம்புதான்ப்பா. நீங்க உடம்பா? சரி, அப்படியே வச்சுப்போம். யார் உடம்புல இருந்து உயிர் பிரிய போறதா பயப்படுறேள்? ஏன் உடம்புல இருந்து? உங்க உடம்புங்கிறேள். அப்போ உடம்பு உங்க உடம்பே நாறுதே. நீங்க வேற உங்க உடம்பு வேறதானே? அப்போ இந்த உடம்பு நீங்களா இருக்க முடியாதே. சரி, இது யாரோட சட்டை? ஏன் சட்டை? நீங்க சட்டையா? இல்ல, சட்டை வேற, நான் வேற. அதேதான். ஆத்மாங்கிற நீங்க போட்டு இருக்கிற சட்டை தான் இந்த உடம்பு. இந்த சட்டை பிரயோஜனப்படாம போனா என்ன பண்ணுவேன்? இத கழட்டி எறிவேன். வேற ஒரு நல்ல சட்டையா வாங்கிப்பேன். அதே மாதிரிதான் பிரயோஜனப்படாத பழைய சட்டையான இந்த உடம்ப தூக்கி எறிஞ்சிட்டு புது தேகம் எடுக்க போறதும். இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இன்ஃபேக்ட் இதை விட ஆரோக்கியமான தெம்பான ஒரு புது தேகத்தை தரப்போற பகவானுக்கு நாம தேங்க்ஸ் தான் சொல்லணும். அந்த காலத்துல கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் இருந்தார் இல்லையா? அவரோட கடைசி நிமிடங்கள்ல அவரோட சீடர் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டாராம், உங்களுக்கு விஷம் கொடுத்து கொல்ல போறாளே, உங்களுக்கு பயமா இல்லையான்னு. அதுக்கு சாக்ரட்டிஸ் சொன்னாரா, நான் செத்ததுக்கு அப்புறம் ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கும். ஒண்ணு, நான் தொடர்ந்து ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த லோகத்துல இருந்துட்டே இருப்பேன். இல்லன்னா நான் இல்லாமலே போயிருவேன். அவர் சொன்னது எல்லாருக்கும் பொருந்தும். சாக்ரட்டிஸ் சொன்னதுல முதலாவது நடந்தா பிரச்சனை எதுவுமே இல்ல. ஏன்னா நாம தான் மரணத்துக்கு அப்புறமா ஏதாவது ஒரு ரூபத்துல தொடர்ந்து இருந்துட்டே இருக்க போறோமே. ரெண்டாவதா சொன்னபடி நடந்தாலும் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. மரணத்துக்கு அப்புறம் நாம தான் இல்லாமலே போயிட போறோங்கிற போது பயப்படுறதுக்கு யாரு இருக்கா? இன்னொரு விஷயத்தையும் நாம கவனத்துல எடுத்துக்கணும். மரணம்ங்கிறது பொதுவா எல்லாருக்குமே விதிக்கப்பட்ட ஒண்ணு. நாம மட்டும் அதுக்கு விதிவிலக்கா ஆகணும்னு ஆசைப்படுற போதுதான் பயமே எழுறது. நீங்க மரணத்தை ஏத்துண்டாலும் ஏத்துக்கலன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் மரணம் வரப்போறது நிச்சயம். அது வரும்போது வரட்டுமே. இங்க பாருங்க, அது நம்மள ஒண்ணும் பண்ணாதுன்னு வேதங்கள்லாம் சொல்றது. விதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தை தாண்டி இந்த பூமியில எந்த உயிரும் ஒரு க்ஷணம் கூட நீடிச்சிருக்க முடியாது. எப்ப வரப்போறதுன்னு தெரியாத மரணத்தை பத்தி நீங்க கவலைப்படுறத விட்டுட்டு உங்க மனச பகவான நோக்கி திருப்புங்க. இது அவன் கொடுத்த உயிர் இல்லையா? இதை எப்ப வேணும்னாலும் திரும்ப வாங்கிக்கிற உரிமை அவனுக்கு இருக்கு. தெரியாத இந்த பூமிக்கு வர்றதுக்கு கர்ப்பத்துல இருக்கிற சிசு என்ன பயம் பயப்படுமோ யார் கண்டா? ஆனா அதே சிசு இந்த பூமியில ஜனிச்சதுக்கு அப்புறமா ஆனந்தத்துல தொழலையா? அதே மாதிரிதான் மரணத்துக்கு அப்புறம் மத்த லோகங்கள்ல நமக்கும் அதே மாதிரி ஆனந்தங்கள் காத்துன்னு இருக்கோம் என்னமோ யார் கண்டா? அதனால நீங்க பயப்படாதே, மரணத்தை பார்த்து பயப்படாதே. மனச பகவான நோக்கி திருப்புங்க, ஆனந்தமா இருங்க. நாளை வருவது சகல ஆசைகளையும் அழித்து கைலாசப்பதம் தருபவன் சாக்ஷாத் ஈஸ்வரன். அசோக் சம்பந்தமா நான் செஞ்ச எல்லாம் எந்த பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்த்து இல்ல. நீ செலக்டிங் அத்தாரிட்டியா இருந்தா ரமேஷை தான் சூஸ் பண்ணுவே இல்லையா? தன் பெண் ரொம்ப அழகா இருக்குன்னு ஒரு எண்ணம் உண்டா அவருக்கு? அது ஒரு கர்வம் வருதுதா? உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். இப்படி தன்னந்தனியா இருக்காரு சிவபெருமான், துணையே யாரும் இல்ல, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார்?